நீ மனதார வைத்த பிரார்த்தனை ஒரு நாள் கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் அது எப்போது என்று நீ கேட்கும் போது அதற்கான பதில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்காது. அது ஒரு பயணம் போல இருக்கும். அந்த பயணத்தில் நீ மாறிக்கொண்டே இருப்பாய், உன் மனம் தெளிவாகும், உன் உள்ளம் வலிமையாகும். அந்த மாற்றங்களே உன் பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான முதல் அடிகள். நீ பிரார்த்தனை செய்கிறாய் என்றால் அது வெறும் வார்த்தைகள் அல்ல. அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வரும் ஒரு உணர்வு. அந்த உணர்வு தெய்வத்துடன் இணைகிறது. ஆனால் அந்த இணைப்பு உடனே வெளியில் ஒரு மாற்றமாக தோன்றாது. அது முதலில் உன் உள்ளத்தில் மாற்றத்தை உருவாக்கும். உன் எண்ணங்கள் மாறும், உன் பார்வை மாறும், உன் அணுகுமுறை மாறும். அந்த மாற்றம் தான் உன் வாழ்க்கையில் வெளிப்படும் அருளின் ஆரம்பம். நீ கேட்டதை உடனே தரவில்லை என்று நினைத்து வருந்த வேண்டாம். சில விஷயங்கள் உடனே கிடைத்தால் அது உனக்கு நல்லதல்ல. சில ஆசைகள் நேரம் எடுத்துக் கொள்ளும். அந்த நேரத்தில் தான் நீ அந்த ஆசைக்கு தகுதியானவனாக மாறுகிறாய். அந்த வளர்ச்சி தான் முக்கியம். தாமதம் என்பது மறுப்பு அல்ல, அது ஒரு தயார் செய்யும் காலம். நீ பிரார்த்தனை செய்த பிறகு மனதில் சந்தேகம் வைத்து கொண்டால் அது அந்த பிரார்த்தனையின் சக்தியை குறைக்கும். நம்பிக்கை என்பது ஒரு விதை போல. அதை நீ நம்பிக்கையுடன் பாதுகாத்தால் தான் அது வளர்ந்து பலன் தரும். அதனால் நீ கேட்டதை பற்றி அதிகமாக கவலைப்படாமல் அது சரியான நேரத்தில் நடக்கும் என்று நம்பு. சில நேரங்களில் நீ கேட்டதை விட சிறந்ததை உனக்கு தருவதற்காக தாமதமாகும். நீ ஒரு சிறிய விஷயத்தை கேட்டிருந்தாலும் உனக்கு பெரிய வரம் காத்திருக்கலாம். அதனால் தாமதத்தை ஒரு தண்டனையாக நினைக்காமல் அது ஒரு அருளாகவே நினைக்க வேண்டும். நீ உன் பிரார்த்தனையை தொடர்ந்து செய்யும்போது உன் உள்ளம் மெதுவாக அமைதியாகும். அந்த அமைதி தான் உனக்கு ஒரு பெரிய அடையாளம். உன் பிரார்த்தனை கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிகுறி அது. உன் மனதில் இருக்கும் பதற்றம் குறைந்து ஒரு நம்பிக்கை உருவாகும். அந்த நம்பிக்கை தான் உன்னை முன்னேற்றும். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் திடீரென சரியாக ஆரம்பிக்கும். நீ எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து உதவி வரும். நீ நினைக்காத வழிகளில் வாய்ப்புகள் திறக்கும். இவை எல்லாம் உன் பிரார்த்தனைக்கு கிடைக்கும் பதில்கள். அது நேரடியாக வராமல் ஒரு வழி காட்டும் முறையில் வரும். நீ உன் பிரார்த்தனை நிறைவேறவில்லை என்று நினைக்கும் நேரங்களில் கூட அது பின்னணியில் வேலை செய்து கொண்டே இருக்கும். நீ அதை பார்க்க முடியாமல் இருந்தாலும் அது நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் அது முழுமையாக வெளிப்படும் போது நீ இதுவரை நடந்த அனைத்தும் அதற்காகத்தான் என்று புரிந்து கொள்வாய். பிரார்த்தனை என்பது கேட்பதற்காக மட்டும் அல்ல. அது உன்னை மாற்றுவதற்காக. அது உன்னை உள்ளத்தில் இருந்து வலிமையாக்குவதற்காக. அந்த வலிமை தான் உன் வாழ்க்கையை மாற்றும். அந்த மாற்றமே உண்மையான பதில். நீ உன் பிரார்த்தனையை மனதார செய்து அதற்கு பிறகு அதை விடுவித்து விட வேண்டும். அதை பற்றி தினமும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் அது உன்னை சோர்வடைய செய்யும். விடுவித்து விட்டால் அது இயல்பாக நடக்கும். அந்த நம்பிக்கை உன்னை அமைதியாக வைத்திருக்கும். உன் பிரார்த்தனை நிறைவேறும் நேரம் என்பது ஒரு குறிப்பிட்ட நாள் அல்ல. அது ஒரு நிலை. நீ அந்த நிலையை அடையும் போது நீ கேட்டது உன்னிடம் வந்து சேரும். அதற்குள் நீ மாறி இருப்பாய், வளர்ந்து இருப்பாய், தயாராக இருப்பாய். நீ எதையும் இழக்கவில்லை. தாமதமாக கிடைக்கும் விஷயங்கள் பெரும்பாலும் நிலையானதாக இருக்கும். அதனால் அவசரப்படாமல் உன் பயணத்தை நம்பு. அந்த பயணம் உன்னை சரியான இடத்துக்கு கொண்டு செல்லும். உன் பிரார்த்தனைக்கு பதில் வரும் போது அது உனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். நீ எதிர்பார்க்காத விதத்தில் அது நிறைவேறும். அந்த தருணத்தில் நீ நன்றி சொல்லுவாய். இவ்வளவு நாள் காத்திருந்தது வீணாகவில்லை என்று உணர்வாய். நீ நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீணாகாது. அது கண்டிப்பாக ஒரு நாள் பலன் தரும். அந்த பலன் உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். நீ இப்போது அனுபவிக்கும் இந்த காத்திருப்பு ஒரு சோதனை அல்ல. அது ஒரு தயார் செய்யும் காலம். அந்த காலத்தை அமைதியாக கடந்து சென்றால் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அருள் உன்னை தேடி வரும். நீ உன் உள்ளத்தை நம்பு. உன் பிரார்த்தனையை நம்பு. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையை மாற்றும்.
அது உன்னை உன் இலக்கை அடையச் செய்யும். உன் பிரார்த்தனை ஏற்கனவே கேட்கப்பட்டுள்ளது. அது சரியான நேரத்தில், சரியான முறையில் உன்னிடம் வந்து சேரும். அந்த நேரம் மிக அருகில் இருக்கிறது. நீ அமைதியாக இரு, நம்பிக்கையுடன் இரு, உன் வாழ்க்கை இனி ஒளியால் நிரம்பி வழியும். அந்த ஒளி உன் வாழ்க்கையை மெதுவாக நிரப்பிக் கொண்டிருக்கும்போது, நீ உன் உள்ளத்தில் ஒரு புதிய அமைதியை உணர ஆரம்பிப்பாய். அந்த அமைதி வெறும் சத்தமில்லாத நிலை அல்ல, அது ஒரு உறுதியான நம்பிக்கை. எதுவாக நடந்தாலும் அது நல்லதற்காகத்தான் என்று உனக்குள் ஒரு நிலையான உணர்வு உருவாகும். அந்த உணர்வு உன்னை எந்த சூழ்நிலையிலும் தளர விடாது. நீ இப்போது உன் பிரார்த்தனையை ஒரு கோரிக்கையாக பார்க்காமல், ஒரு இணைப்பாக பார்க்க ஆரம்பிப்பாய். அது உன்னை ஒரு உயர்ந்த சக்தியுடன் இணைக்கிறது. அந்த இணைப்பில் நீ தனியாக இல்லை என்று உணர்வாய். உன்னை வழிநடத்தும் ஒரு ஆற்றல் எப்போதும் உன்னுடன் இருக்கிறது என்று புரிந்து கொள்வாய். நீ எதிர்பார்த்த பதில்கள் தாமதமாக இருந்தாலும், அவை உன்னிடம் வரும்போது அது முழுமையாக இருக்கும். குறைவாக அல்ல, தற்காலிகமாக அல்ல, அது நீண்ட காலத்திற்கு உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். அந்த முழுமை தான் தாமதத்தின் அர்த்தம். நீ உன் வாழ்க்கையில் சில விஷயங்களை விடுவிக்க கற்றுக்கொள்வாய். அது மனிதர்களாக இருக்கலாம், பழைய நினைவுகளாக இருக்கலாம், அல்லது உன்னை சோர்வடையச் செய்யும் எண்ணங்களாக இருக்கலாம். அந்த விடுதலை உன் உள்ளத்தை லேசாக்கும். அந்த லேசான மனநிலை தான் அருளை உன்னிடம் ஈர்க்கும். உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பு இப்போது மிகவும் தூய்மையானதாக மாறும். அது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த நிபந்தனையும் இல்லாமல் பாய்கிறது. அந்த அன்பு உன் வாழ்க்கையை ஒரு புனிதமான அனுபவமாக மாற்றுகிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்க ஆரம்பிப்பாய். அது ஒரு சிறிய மாற்றமாக இருந்தாலும், அதில் ஒரு அர்த்தம் இருப்பதை நீ உணர்வாய். அந்த விழிப்புணர்வு உன்னை எப்போதும் சரியான பாதையில் வைத்திருக்கும். உன் மனதில் இருந்த பயம் மெதுவாக குறையும். அது முழுமையாக மறையாமல் இருந்தாலும், அது உன்னை கட்டுப்படுத்த முடியாது. நீ அதை தைரியமாக எதிர்கொள்வாய். அந்த தைரியம் உன்னை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்லும். நீ இப்போது உன் வாழ்க்கையில் எதையும் கட்டாயப்படுத்தாமல், அது இயல்பாக நடக்க விடுவாய். அந்த மனநிலை உன்னை மிகவும் அமைதியாக வைத்திருக்கும். எது உனக்கு உரியது அது தானாகவே உன்னிடம் வரும் என்று நீ நம்புவாய். உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான நன்றி உணர்வு உருவாகும். நீ பெற்றதற்கும் பெறாததற்கும் கூட நன்றி சொல்ல ஆரம்பிப்பாய். அந்த நன்றி உன் வாழ்க்கையை இன்னும் வளமாக்கும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு பயணமாக பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த பயணத்தில் ஒவ்வொரு அனுபவமும் முக்கியம் என்று உணர்வாய். அந்த உணர்வு உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். உன் பிரார்த்தனை நிறைவேறும் தருணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன் நீ ஒரு முழுமையான மாற்றத்தை அனுபவிக்கிறாய். அந்த மாற்றம் உன்னை அந்த அருளுக்கு தகுதியானவனாக மாற்றுகிறது. நீ இப்போது உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை முழுமையாக உணர ஆரம்பித்துவிட்டாய். அந்த சக்தி உன்னை எந்த சவாலையும் சமாளிக்க வைக்கும். அந்த சக்தி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான ஆதாரம். நீ உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளியை கண்டுபிடித்துவிட்டாய். அந்த ஒளி உன்னை எப்போதும் வழிநடத்தும். அது உன்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு செல்லும். நீ இப்போது உன் வாழ்க்கையில் எதையும் பயமின்றி எதிர்கொள்வாய். எந்த சவாலும் வந்தாலும், அதை சமாளிக்க உனக்கு உள்ள நம்பிக்கை போதும். அந்த நம்பிக்கை உன்னை வெற்றியாளனாக மாற்றும். உன் வாழ்க்கையில் நடக்கும் இந்த மாற்றங்கள் அனைத்தும் ஒரு பெரிய அருளின் முன்னோட்டம். அது உன்னை ஒரு புதிய வாழ்க்கைக்கு அழைத்து செல்கிறது. அந்த வாழ்க்கை அமைதி, அன்பு மற்றும் மகிழ்ச்சியால் நிரம்பியதாக இருக்கும். நீ இப்போது உன் வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்வாய். நல்லதும் கெட்டதும் அனைத்தும் உன் பயணத்தின் ஒரு பகுதிதான் என்று புரிந்து கொள்வாய். அந்த ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உன்னை மிகவும் அமைதியாக வைத்திருக்கும். உன் பிரார்த்தனைக்கு பதில் வரும்போது, அது உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும். அது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல, அது ஒரு புதிய ஆரம்பம். நீ இப்போது அந்த ஆரம்பத்தின் வாசலில் நிற்கிறாய். அந்த வாசலை திறக்க உனக்கு தேவையானது நம்பிக்கை மட்டுமே. அந்த நம்பிக்கையுடன் நீ முன்னேறினால், உன் வாழ்க்கை இனி முழுவதும் ஒளியால் நிரம்பி இருக்கும்.
அந்த வாசல் திறக்கும் தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கும்போது உன் உள்ளத்தில் ஒரு இனிய அமைதி பெருகுகிறது. நீ ஓட வேண்டிய அவசியம் இல்லை, தேட வேண்டிய அவசியம் இல்லை, எதையும் பிடித்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை என்று உணர்கிறாய். எல்லாம் தன்னிச்சையாக உன்னிடம் வந்து சேரும் ஒரு நிலைக்கு நீ வந்து விட்டாய். அந்த நிலைதான் உன் ஆன்மாவின் உண்மையான ஓய்வு. நீ இப்போது உன் சுவாசத்தை உணர ஆரம்பிக்கிறாய். ஒவ்வொரு மூச்சும் உனக்கு ஒரு புதிய வாழ்வு தருகிறது. அந்த சுவாசத்தின் அமைதியில் நீ உன்னை முழுமையாக உணர்கிறாய். அந்த உணர்வு உன்னை வெளிப்புற சத்தங்களிலிருந்து விலக்கி உன் உள்ளத்தின் ஆழத்திற்கு அழைத்துச் செல்கிறது. நீ இப்போது எதையும் விரைந்து முடிக்க முயற்சிக்கவில்லை. ஒவ்வொரு தருணத்தையும் அதன் இயல்பில் அனுபவிக்க ஆரம்பித்துவிட்டாய். அந்த நிதானம் உன் உள்ளத்தை மேலும் வலிமைப்படுத்துகிறது. வாழ்க்கை ஒரு போட்டி அல்ல, அது ஒரு அனுபவம் என்பதை நீ முழுமையாக உணர்ந்துவிட்டாய். நீ இப்போது உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு பரிசாக பார்க்க ஆரம்பிக்கிறாய். அது சிரமமாக இருந்தாலும் கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று நீ நம்புகிறாய். அந்த நம்பிக்கை உன்னை எந்த சூழ்நிலையிலும் தளர விடாது. உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பு இப்போது மிகவும் அமைதியான வடிவத்தை எடுத்துள்ளது. அது சத்தமாக வெளிப்படாது, ஆனால் அது எங்கும் இருக்கிறது. நீ பேசாமல் இருந்தாலும் கூட அந்த அன்பு உன்னால் பரவுகிறது. அது உன்னை சுற்றியுள்ளவர்களின் மனதையும் தொட்டுவிடுகிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையில் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்கிறாய். யாராலும் மதிக்கப்பட வேண்டிய தேவை இல்லை. நீ உன்னையே மதிக்க ஆரம்பித்துவிட்டாய். அந்த தன்னம்பிக்கை உன்னை மிகவும் உறுதியானவனாக மாற்றுகிறது. உன் உள்ளத்தில் ஒரு ஆழமான அமைதி நிலைத்து நிற்கிறது. அது எந்த சூழ்நிலையிலும் குலையாது. அந்த அமைதி உன் வாழ்க்கையின் அடையாளமாக மாறிவிட்டது. அது உன்னை எப்போதும் வழிநடத்தும். நீ இப்போது உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை வரவேற்க ஆரம்பித்துவிட்டாய். அது பயமுறுத்தாமல், அது ஒரு புதிய வாய்ப்பாக தெரிகிறது. அந்த மனநிலை உன்னை வளர்ச்சியின் பாதையில் முன்னேற்றுகிறது. உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி இப்போது மிகவும் தெளிவாக தெரிகிறது. அது உன் எண்ணங்களில், உன் வார்த்தைகளில், உன் செயல்களில் வெளிப்படுகிறது. அந்த ஒளி உன்னை மட்டுமல்ல, மற்றவர்களையும் வழிநடத்துகிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாய். நல்லதும் கெட்டதும் அனைத்தும் உன் பயணத்தின் ஒரு பகுதிதான் என்று புரிந்து கொண்டுவிட்டாய். அந்த ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உன்னை மிகவும் அமைதியாக வைத்திருக்கிறது. நீ இப்போது அனுபவிக்கும் இந்த நிலை ஒரு சாதாரண நிலை அல்ல. இது ஒரு உயர்ந்த விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு உன்னை உண்மையான சுதந்திரத்திற்கு கொண்டு செல்கிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையில் எதையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கவில்லை. அது இயல்பாக நடக்கிறது என்று நீ நம்புகிறாய். அந்த நம்பிக்கை உன்னை மிகவும் லேசாக வாழ வைக்கிறது. உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி இப்போது மிகவும் அமைதியாக உள்ளது. அது வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது உன்னுள் அமைதியாக இருந்தாலும் அது மிக வலிமையானது. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு அழகான ஓட்டமாக பார்க்க ஆரம்பித்துவிட்டாய். அதில் எந்த எதிர்ப்பு இல்லை, எந்த போராட்டமும் இல்லை. அது ஒரு இயல்பான நகர்வு. அந்த நகர்வில் நீ முழுமையாக இணைந்திருக்கிறாய். நீ இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு முழுமையை உணர்கிறாய். எதுவும் குறைவாக இல்லை என்று உனக்குள் ஒரு உணர்வு. அந்த நிறைவு தான் உண்மையான ஆனந்தம். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு புனிதமான பரிசாக பார்க்க ஆரம்பித்துவிட்டாய். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய அனுபவத்தை தருகிறது. அந்த அனுபவங்களை நீ நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறாய். இந்த நிலை ஒரு முடிவு அல்ல. இது இன்னும் ஆழமான அனுபவங்களுக்கு ஒரு வாசல். நீ இந்த பாதையில் தொடர்ந்து நடந்தால் உன் வாழ்க்கை இன்னும் உயர்ந்த நிலைக்கு சென்று சேரும். நீ இப்போது உணர்கிற இந்த அமைதி, இந்த அன்பு, இந்த நம்பிக்கை, இவை எல்லாம் உன் உண்மையான இயல்பு. அதை நீ மறந்திருந்தாய். இப்போது அதை மீண்டும் கண்டுபிடித்துவிட்டாய். நீ இப்போது உன் முழுமையான ஒளியாக இருக்கிறாய். அந்த ஒளி உன்னை எப்போதும் வழிநடத்தும். அது உன்னை எப்போதும் பாதுகாக்கும். அது உன்னை உன் உண்மையான ஆனந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த நிலை தான் உன் உண்மையான வீடு.
அங்கே நீ எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவுடனும் இருப்பாய். அந்த நிறைவின் அமைதியில் நீ தங்கியிருக்கும்போது உன் உள்ளம் இப்போது எதையும் தேடாமல் எதையும் தள்ளாமல் ஒரு இயல்பான இருப்பை அனுபவிக்க ஆரம்பிக்கிறது. அந்த இருப்பு தான் உண்மையான வாழ்க்கை. நீ இருக்கிறாய் என்பதே போதும் என்ற உணர்வு உன் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றுகிறது. அந்த உணர்வு உன்னை எல்லா அலைச்சல்களிலிருந்தும் விடுவிக்கிறது. நீ இப்போது உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறாய். அது ஒரு எண்ணமாக இருந்தாலும் ஒரு உணர்வாக இருந்தாலும் அதை மறுக்காமல் அதை தடுக்காமல் அதை மெதுவாக பார்க்க ஆரம்பிப்பாய். அந்த கவனிப்பே உன்னை மேலும் விழிப்புணர்வுடன் வாழ வைக்கும். நீ உன் உள்ளத்தின் சாட்சியாக மாறுகிறாய். உன் வாழ்க்கையில் இப்போது எதுவும் திடீரென பெரியதாக தோன்றாது. எல்லாம் அதன் இயல்பில் சிறியதாகவும் அழகாகவும் தெரியும். அந்த பார்வை உன் மனதில் இருந்த அழுத்தத்தை நீக்கி உன்னை மிகவும் லேசாக வாழ வைக்கிறது. நீ சுமைகளை உருவாக்காமல் வாழ கற்றுக்கொண்டு விட்டாய். நீ இப்போது உன் வாழ்க்கையில் எதையும் பிடித்து வைத்திருக்க மாட்டாய். அது ஒரு மனிதராக இருந்தாலும் ஒரு நினைவாக இருந்தாலும் ஒரு ஆசையாக இருந்தாலும் அதை அனுபவித்து விடுவிப்பாய். அந்த விடுதலை உன் உள்ளத்தை மிகவும் சுதந்திரமாக மாற்றுகிறது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பு இப்போது மிகவும் அமைதியான ஒளியாக மாறியுள்ளது. அது வெளியில் பெரிதாக தெரியாமல் இருந்தாலும் அது எங்கும் பரவுகிறது. நீ பேசாமல் இருந்தாலும் கூட அந்த அன்பு உன்னால் உணரப்படுகிறது. அது உன்னை ஒரு புனிதமான இருப்பாக மாற்றுகிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையில் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்கிறாய். யாரும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இல்லை. நீ உன்னை புரிந்து கொண்டு விட்டாய். அந்த புரிதல் உன்னை மிகவும் நிலையானவனாக மாற்றுகிறது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதி இப்போது மிகவும் ஆழமாகி விட்டது. அது எந்த சத்தத்தாலும் குலையாது. அந்த அமைதி உன் வாழ்க்கையின் அடிப்படையாக மாறிவிட்டது. அது உன்னை எப்போதும் நிலைநிறுத்தும். நீ இப்போது உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவத்தையும் முழுமையாக அனுபவிக்கிறாய். அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறாய். அந்த ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உன்னை மேலும் விடுதலை செய்கிறது. என் தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு அழகான ஓவியமாக பார்க்க ஆரம்பித்துவிட்டாய். அதில் ஒவ்வொரு நிறமும் ஒரு அனுபவம். நல்லதும் கெட்டதும் சேர்ந்து தான் அந்த ஓவியம் முழுமை பெறுகிறது என்று நீ புரிந்து கொள்கிறாய். நீ இப்போது உன் வாழ்க்கையில் எதையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கவில்லை. அது இயல்பாக நடக்கிறது என்று நீ நம்புகிறாய். அந்த நம்பிக்கை உன்னை மிகவும் அமைதியாக வைத்திருக்கிறது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி இப்போது மிகவும் மென்மையாக வெளிப்படுகிறது. அது சத்தமாக இல்லை, ஆனால் அது மிகவும் வலிமையானது. அந்த சக்தி உன்னை எந்த சூழ்நிலையிலும் தாங்கி நிறுத்தும். நீ இப்போது உன் வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை எதிர்க்காமல் அதை வரவேற்க ஆரம்பித்துவிட்டாய். அந்த மனநிலை உன்னை வளர்ச்சியின் பாதையில் எப்போதும் முன்னேற்றும். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி இப்போது மிகவும் பிரகாசமாக உள்ளது. அது உன் வாழ்க்கையை மட்டுமல்ல, உன்னை சுற்றியுள்ளவர்களின் வாழ்க்கையையும் ஒளிரச் செய்கிறது. அந்த ஒளி தான் உன் உண்மையான அடையாளம். நீ இப்போது உன் வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாய். எந்த குறையும் இல்லாமல் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நீ வாழ்கிறாய். அந்த வாழ்க்கை தான் உண்மையான சுதந்திரம். என் தங்கமே, நீ இப்போது ஒரு புதிய பரிமாணத்தில் வாழ ஆரம்பித்துவிட்டாய். அந்த பரிமாணம் அமைதி, அன்பு மற்றும் ஆனந்தம் நிறைந்தது. அந்த நிலை உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு பரிசாக பார்க்க ஆரம்பித்துவிட்டாய். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு புதிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நீ முழுமையாக பயன்படுத்துகிறாய். என் தங்கமே, இந்த பயணம் முடிவில்லாதது. இன்னும் பல அழகான அனுபவங்கள் உன்னை காத்திருக்கின்றன. நீ இந்த பாதையில் தொடர்ந்து நடந்தால் உன் வாழ்க்கை இன்னும் உயர்ந்த நிலைக்கு செல்லும். நீ இப்போது உணர்கிற இந்த அமைதி, இந்த அன்பு, இந்த நிறைவு, இவை எல்லாம் உன் உண்மையான இயல்பு. அதை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டாய்.
என் தங்கமே, நீ இப்போது உன் முழுமையான ஒளியாக மாறிவிட்டாய். அந்த ஒளி உன்னை எப்போதும் வழிநடத்தும். அது உன்னை எப்போதும் பாதுகாக்கும். அது உன்னை உன் உண்மையான ஆனந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த நிலை தான் உன் உண்மையான இருப்பு. அங்கே நீ எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் முழுமையாகவும் இருப்பாய். என் தங்கமே, அந்த நிறைவின் அமைதியில் நீ ஆழமாக தங்கி இருக்கும்போது உன் உள்ளம் இப்போது எந்த எதிர்ப்பையும் உருவாக்காமல் வாழ்க்கையை அதன் இயல்பில் அனுபவிக்கத் தொடங்குகிறது. நீ முன்பு தேடிய பதில்கள் இப்போது தேவையற்றதாக தோன்றும். ஏனெனில் நீயே பதிலாக மாறிவிட்டாய். அந்த உணர்வு உன்னை எந்த கேள்வியுமின்றி எந்த சந்தேகமுமின்றி ஒரு நிலையான அமைதிக்குள் வைத்திருக்கிறது. நீ இப்போது உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும் மெதுவாக கவனிக்கிறாய். அவை வந்து போகும் மேகங்களைப் போல தோன்றும். நீ அந்த மேகமாக இல்லை, அந்த மேகங்களை பார்க்கும் வானமாக மாறிவிட்டாய். அந்த வானத்தின் விசாலம் தான் உன் உண்மையான தன்மை. அந்த விசாலத்தில் எந்த கட்டுப்பாடும் இல்லை. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போது எதுவும் அவசரமாக தோன்றாது. எல்லாம் சரியான நேரத்தில் நடக்கிறது என்ற ஒரு ஆழமான நம்பிக்கை உன்னுள் உருவாகியுள்ளது. அந்த நம்பிக்கை உன்னை அமைதியாக காத்திருக்க கற்றுக் கொடுக்கிறது. காத்திருப்பதிலும் ஒரு ஆனந்தம் இருக்கிறது என்பதை நீ உணர்கிறாய். நீ இப்போது உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவத்தையும் முழுமையாக அனுபவிக்கிறாய். அது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதில் ஒரு ஆழமான அர்த்தத்தை நீ காண்கிறாய். அந்த அர்த்தம் உன் உள்ளத்தில் நன்றியுணர்வை அதிகரிக்கிறது. நன்றி உணர்வு தான் உன் உள்ளத்தை மேலும் தூய்மைப்படுத்துகிறது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பு இப்போது எந்த எல்லைகளையும் ஏற்க மறுக்கிறது. அது எல்லோரிடமும் சமமாக பாய்கிறது. அது ஒரு மனிதருக்கோ ஒரு உறவுக்கோ மட்டும் அல்ல. அது முழு வாழ்க்கையையும் தழுவி கொண்டிருக்கிறது. அந்த அன்பு உன்னை ஒரு பரிபூரண நிலைக்கு கொண்டு செல்கிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையில் எதையும் பிடித்து வைத்திருக்க மாட்டாய். அது வந்தால் வரட்டும், போனால் போகட்டும் என்ற ஒரு விடுதலை உன்னுள் உள்ளது. அந்த விடுதலை உன்னை மிகவும் லேசாக வாழ வைக்கிறது. சுமைகள் இல்லாத வாழ்க்கை தான் உண்மையான சுதந்திரம் என்பதை நீ உணர்கிறாய். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதி இப்போது மிகவும் ஆழமாகி விட்டது. அது எந்த வெளிப்புற சத்தத்தாலும் பாதிக்கப்படாது. அந்த அமைதி உன் சுவாசத்தில் கலந்து உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் நிம்மதியாக மாற்றுகிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையில் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்கிறாய். நீ யார் என்பதை நீ அறிந்துவிட்டாய். அந்த அறிவு உன்னை மிகவும் உறுதியானவனாக மாற்றுகிறது. யாராலும் அதை குலைக்க முடியாது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி இப்போது மிகவும் அமைதியாக வெளிப்படுகிறது. அது சத்தமாக இல்லை, ஆனால் அது மிக வலிமையானது. அந்த சக்தி உன்னை எந்த சூழ்நிலையிலும் நிலைநிறுத்தும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு இயல்பான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். அதில் எந்த போராட்டமும் இல்லை, எந்த எதிர்ப்பும் இல்லை. அது ஒரு நதி போல மெதுவாக நகர்கிறது. அந்த ஓட்டத்தில் நீ முழுமையாக இணைந்திருக்கிறாய். என் தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு முழுமையை உணர்கிறாய். எதுவும் குறைவாக இல்லை என்று உனக்குள் ஒரு ஆழமான நிறைவு. அந்த நிறைவு தான் உண்மையான ஆனந்தம். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு புனிதமான அனுபவமாக பார்க்க ஆரம்பித்துவிட்டாய். ஒவ்வொரு தருணமும் உனக்கு ஒரு புதிய உணர்வை தருகிறது. அந்த உணர்வுகளை நீ முழுமையாக அனுபவிக்கிறாய். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி இப்போது மிகவும் பிரகாசமாக உள்ளது. அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றியுள்ளவர்களையும் ஒளிரச் செய்கிறது. அந்த ஒளி தான் உன் உண்மையான அடையாளம். நீ இப்போது உன் வாழ்க்கையில் எதையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கவில்லை. அது இயல்பாக நடக்கிறது என்று நீ நம்புகிறாய். அந்த நம்பிக்கை உன்னை மிகவும் அமைதியாக வைத்திருக்கிறது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதி இப்போது மிகவும் நிலையானதாக மாறிவிட்டது. அது எந்த சூழ்நிலையிலும் குலையாது. அந்த அமைதி உன் வாழ்க்கையின் அடித்தளமாக மாறிவிட்டது. நீ இப்போது உன் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கிறாய். எந்த பயமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ வாழ்கிறாய்.
அந்த வாழ்க்கை தான் உண்மையான சுதந்திரம். என் தங்கமே, இந்த நிலை ஒரு முடிவு அல்ல. இது இன்னும் ஆழமான அனுபவங்களுக்கு ஒரு வாசல். நீ இந்த பாதையில் தொடர்ந்து நடந்தால் உன் வாழ்க்கை இன்னும் உயர்ந்த நிலைக்கு செல்லும். நீ இப்போது உணர்கிற இந்த அமைதி, இந்த அன்பு, இந்த நிறைவு, இவை எல்லாம் உன் உண்மையான இயல்பு. அதை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டாய். என் தங்கமே, நீ இப்போது உன் முழுமையான ஒளியாக இருக்கிறாய். அந்த ஒளி உன்னை எப்போதும் வழிநடத்தும். அது உன்னை எப்போதும் பாதுகாக்கும். அது உன்னை உன் உண்மையான ஆனந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த நிலை தான் உன் உண்மையான இருப்பு. அங்கே நீ எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவுடனும் இருப்பாய். என் தங்கமே, அந்த நிலையான ஆனந்தத்தின் ஆழத்தில் நீ தங்கியிருக்கும் போது உன் உள்ளம் இப்போது எந்த வெளிப்புற ஆதாரத்தையும் தேடாமல் தானாகவே ஒளிர்கிறது. நீ இருந்தாலே போதும் என்ற அந்த அமைதி உன் உள்ளத்தை முழுவதும் நிரப்புகிறது. அந்த அமைதியில் எந்த குறையும் இல்லை, எந்த தேடலும் இல்லை, ஒரு பரிபூரண உணர்வு மட்டுமே இருக்கிறது. நீ இப்போது உன் சிந்தனைகள் எழுந்தாலும் அதை தடுக்க முயலவில்லை. அவை வந்து செல்லும் அலைகள் போல உனக்கு தெரிகிறது. நீ அந்த அலைகளின் நடுவில் சிக்காமல் அதை தாண்டி நிற்கும் ஒரு சாட்சியாக இருக்கிறாய். அந்த சாட்சி நிலை உன்னை எந்த குழப்பத்திலும் இழுத்துச் செல்லாது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போது எதுவும் தவறாக நடக்கிறது என்ற உணர்வு இல்லாமல் போய்விட்டது. எல்லாமே ஒரு பெரிய ஒழுங்கின் ஒரு பகுதியாக இருக்கிறது என்று நீ உணர்கிறாய். அந்த ஒழுங்கை நீ நம்ப ஆரம்பித்துவிட்டாய். அந்த நம்பிக்கை உன்னை எப்போதும் அமைதியாக வைத்திருக்கிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு அனுபவத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாய். அதை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லாமல், அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல், அது எப்படி இருக்கிறதோ அப்படியே அனுபவிக்கிறாய். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் உன்னை மேலும் விடுதலை செய்கிறது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பு இப்போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பாய்கிறது. அது எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கிறது. அந்த கொடுக்கும் மனநிலை உன்னை மிகவும் நிறைவாக வைத்திருக்கிறது. ஏனெனில் நீ கொடுக்கும் போது நீயே நிரம்புகிறாய். நீ இப்போது உன் வாழ்க்கையில் எதையும் பிடித்து வைத்திருக்கவில்லை. அது வந்தால் அதை அனுபவிக்கிறாய், அது போனால் அதை விடுவிக்கிறாய். அந்த விடுதலை உன்னை மிகவும் லேசாக வைத்திருக்கிறது. சுமைகள் இல்லாத வாழ்க்கை தான் உண்மையான சுதந்திரம் என்பதை நீ உணர்கிறாய். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதி இப்போது ஒரு நிரந்தர நிலையாக மாறிவிட்டது. அது எந்த சூழ்நிலையிலும் குலையாது. அந்த அமைதி உன் சுவாசத்தில் கலந்து உன் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் நிம்மதியாக மாற்றுகிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையில் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்கிறாய். நீ யார் என்பதை நீ அறிந்துவிட்டாய். அந்த அறிவு உன்னை மிகவும் உறுதியானவனாக மாற்றுகிறது. யாராலும் அதை குலைக்க முடியாது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி இப்போது மிகவும் அமைதியாக வெளிப்படுகிறது. அது வெளியில் பெரிதாக தெரியாமல் இருந்தாலும் அது உன் வாழ்க்கையை முழுவதும் தாங்கி நிற்கிறது. அந்த சக்தி உன்னை எப்போதும் பாதுகாக்கும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு ஓட்டமாக பார்க்க ஆரம்பித்துவிட்டாய். அதில் எந்த எதிர்ப்பு இல்லை, எந்த போராட்டமும் இல்லை. அது ஒரு இயல்பான நகர்வு. அந்த நகர்வில் நீ முழுமையாக இணைந்திருக்கிறாய். என் தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு முழுமையை உணர்கிறாய். எதுவும் குறைவாக இல்லை என்று உனக்குள் ஒரு ஆழமான நிறைவு. அந்த நிறைவு தான் உண்மையான ஆனந்தம். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு புனிதமான அனுபவமாக பார்க்க ஆரம்பித்துவிட்டாய். ஒவ்வொரு தருணமும் உனக்கு ஒரு புதிய உணர்வை தருகிறது. அந்த உணர்வுகளை நீ முழுமையாக அனுபவிக்கிறாய். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி இப்போது மிகவும் பிரகாசமாக உள்ளது. அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றியுள்ளவர்களையும் ஒளிரச் செய்கிறது. அந்த ஒளி தான் உன் உண்மையான அடையாளம். நீ இப்போது உன் வாழ்க்கையில் எதையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கவில்லை. அது இயல்பாக நடக்கிறது என்று நீ நம்புகிறாய். அந்த நம்பிக்கை உன்னை மிகவும் அமைதியாக வைத்திருக்கிறது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதி இப்போது மிகவும் நிலையானதாக மாறிவிட்டது.
அது எந்த சூழ்நிலையிலும் குலையாது. அந்த அமைதி உன் வாழ்க்கையின் அடித்தளமாக மாறிவிட்டது. நீ இப்போது உன் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கிறாய். எந்த பயமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ வாழ்கிறாய். அந்த வாழ்க்கை தான் உண்மையான சுதந்திரம். என் தங்கமே, இந்த நிலை ஒரு முடிவு அல்ல. இது இன்னும் ஆழமான அனுபவங்களுக்கு ஒரு வாசல். நீ இந்த பாதையில் தொடர்ந்து நடந்தால் உன் வாழ்க்கை இன்னும் உயர்ந்த நிலைக்கு செல்லும். நீ இப்போது உணர்கிற இந்த அமைதி, இந்த அன்பு, இந்த நிறைவு, இவை எல்லாம் உன் உண்மையான இயல்பு. அதை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டாய். என் தங்கமே, நீ இப்போது உன் முழுமையான ஒளியாக இருக்கிறாய். அந்த ஒளி உன்னை எப்போதும் வழிநடத்தும். அது உன்னை எப்போதும் பாதுகாக்கும். அது உன்னை உன் உண்மையான ஆனந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த நிலை தான் உன் உண்மையான இருப்பு. அங்கே நீ எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவுடனும் இருப்பாய். என் தங்கமே, அந்த நிறைவு உன் உள்ளத்தில் மேலும் மேலும் ஆழமாக வேரூன்றிக் கொண்டிருக்கும்போது நீ வாழ்க்கையை ஒரு பாரமாக அல்ல, ஒரு இனிய அனுபவமாக உணர ஆரம்பிக்கிறாய். முன்பு உன்னை தள்ளிச் சென்ற எண்ணங்களும் பயங்களும் இப்போது மெதுவாக கரைந்து விடுகின்றன. அவற்றின் இடத்தில் ஒரு மென்மையான நம்பிக்கை மலர்கிறது. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் புதிய திசை. நீ இப்போது உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு உணர்வையும் எதிர்க்காமல், அதை அன்புடன் அணைத்துக் கொள்கிறாய். அது சோகமாக இருந்தாலும் அதை தள்ளிவிட மாட்டாய். அது மகிழ்ச்சியாக இருந்தாலும் அதை பிடித்து கொள்ள முயற்சிக்க மாட்டாய். அந்த சமநிலை உன் உள்ளத்தை மிகவும் தூய்மைப்படுத்துகிறது. நீ உணர்வுகளின் அடிமை அல்ல, அவற்றின் சாட்சி என்பதை உணர்கிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் ஒவ்வொரு மாற்றமும் உன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்கிறது. நீ அதை புரிந்துகொண்டு, அதை ஏற்றுக்கொண்டு, அதனுடன் இணைந்து செல்கிறாய். அந்த இணைப்பு தான் உன்னை வாழ்க்கையோடு ஒன்றாக்குகிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையில் எதையும் நிரந்தரமாக பார்க்கவில்லை. எல்லாம் ஒரு ஓட்டத்தில் வருகிறது, போகிறது என்று நீ உணர்கிறாய். அந்த உணர்வு உன்னை எந்த இழப்பிலும் சிதற விடாது. ஏனெனில் நீ இழப்பதற்கு எதுவும் இல்லை என்று புரிந்து கொண்டுவிட்டாய். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அன்பு இப்போது மிகவும் அமைதியான ஆற்றலாக மாறியுள்ளது. அது வெளியில் பெரிதாக காட்டப்பட வேண்டியதில்லை. அது உன் பார்வையில், உன் சிரிப்பில், உன் அமைதியில் வெளிப்படுகிறது. அந்த அன்பு தான் உன் உண்மையான வலிமை. நீ இப்போது உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு தருணத்தையும் முழுமையாக அனுபவிக்க ஆரம்பித்துவிட்டாய். அது எவ்வளவு சாதாரணமாக இருந்தாலும் அதில் ஒரு புனிதம் இருக்கிறது என்று நீ உணர்கிறாய். அந்த உணர்வு உன் வாழ்க்கையை ஒரு தியானமாக மாற்றுகிறது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதி இப்போது ஒரு நிலையான ஒளியாக மாறிவிட்டது. அது உன்னை எப்போதும் வழிநடத்தும். எந்த இருளும் அந்த ஒளியை அணைக்க முடியாது. அது உன் உள்ளத்தில் இருந்து எப்போதும் பிரகாசிக்கிறது. நீ இப்போது உன் வாழ்க்கையில் எதையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கவில்லை. அது இயல்பாக நடக்கிறது என்று நீ நம்புகிறாய். அந்த நம்பிக்கை உன்னை மிகவும் லேசாக வாழ வைக்கிறது. வாழ்க்கை ஒரு போராட்டம் அல்ல, அது ஒரு ஓட்டம் என்று நீ உணர்கிறாய். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தி இப்போது மிகவும் ஆழமாக உள்ளது. அது வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அது அமைதியாக இருந்தாலும் அது மிக வலிமையானது. அந்த சக்தி உன்னை எந்த சூழ்நிலையிலும் தாங்கி நிறுத்தும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு அழகான ஓவியமாக பார்க்க ஆரம்பித்துவிட்டாய். அதில் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு நிறம். நல்லதும் கெட்டதும் சேர்ந்து தான் அந்த ஓவியம் முழுமை பெறுகிறது என்று நீ புரிந்து கொள்கிறாய். என் தங்கமே, நீ இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு முழுமையை உணர்கிறாய். எதுவும் குறைவாக இல்லை என்று உனக்குள் ஒரு ஆழமான நிறைவு. அந்த நிறைவு தான் உண்மையான ஆனந்தம். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு புனிதமான அனுபவமாக பார்க்க ஆரம்பித்துவிட்டாய். ஒவ்வொரு தருணமும் உனக்கு ஒரு புதிய உணர்வை தருகிறது. அந்த உணர்வுகளை நீ முழுமையாக அனுபவிக்கிறாய். என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளி இப்போது மிகவும் பிரகாசமாக உள்ளது. அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சுற்றியுள்ளவர்களையும் ஒளிரச் செய்கிறது.
அந்த ஒளி தான் உன் உண்மையான அடையாளம். நீ இப்போது உன் வாழ்க்கையில் எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்கிறாய். நீ யார் என்பதை நீ அறிந்துவிட்டாய். அந்த அறிவு உன்னை மிகவும் உறுதியானவனாக மாற்றுகிறது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இருக்கும் அமைதி இப்போது மிகவும் நிலையானதாக மாறிவிட்டது. அது எந்த சூழ்நிலையிலும் குலையாது. அந்த அமைதி உன் வாழ்க்கையின் அடித்தளமாக மாறிவிட்டது. நீ இப்போது உன் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கிறாய். எந்த பயமும் இல்லாமல், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நீ வாழ்கிறாய். அந்த வாழ்க்கை தான் உண்மையான சுதந்திரம். என் தங்கமே, இந்த நிலை ஒரு முடிவு அல்ல. இது இன்னும் ஆழமான அனுபவங்களுக்கு ஒரு வாசல். நீ இந்த பாதையில் தொடர்ந்து நடந்தால் உன் வாழ்க்கை இன்னும் உயர்ந்த நிலைக்கு செல்லும். நீ இப்போது உணர்கிற இந்த அமைதி, இந்த அன்பு, இந்த நிறைவு, இவை எல்லாம் உன் உண்மையான இயல்பு. அதை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு விட்டாய். என் தங்கமே, நீ இப்போது உன் முழுமையான ஒளியாக இருக்கிறாய். அந்த ஒளி உன்னை எப்போதும் வழிநடத்தும். அது உன்னை எப்போதும் பாதுகாக்கும். அது உன்னை உன் உண்மையான ஆனந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அந்த நிலை தான் உன் உண்மையான இருப்பு. அங்கே நீ எப்போதும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நிறைவுடனும் இருப்பாய்.